அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் என்னென்ன விஷயங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ளணும், அதே போல் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே எப்பப்போ அமையுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி வந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களில் சஞ்சாரத்தை பார்ப்பதால் நவகிரக நாயகனாக சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார். மேலும் செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருக்கார். புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார். மேலும் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருந்துட்டு டிசம்பர் 2ஆம் தேதிக்கு மகரத்திற்கு சென்றிருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு. கன்னியில் கேது பகவான் இருக்காரு. மேலும் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவான் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். போர்க்குணம் கொண்ட பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. மேலும் உங்களுடைய ராசி ரீதியான அதிர்ஷ்ட கடவுள், இஷ்ட கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ நீங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது செவ்வாய்க்கிழமை அன்றி அந்த வேண்டுதலானது அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் 1வது வீட்டில் அமர்றாரு. இதனால் பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே சென்றாலுமே அதை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைப்பீங்க. சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி கூட சற்று சாதகமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அதில் சாதகமான முடிவு கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாரு. இதனால் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகும். திட்டமிட்ட திருமணங்கள் சில காரணங்களால் தள்ளி போகக்கூடும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்குவீங்க. மனைவி பிள்ளைகளுக்காக நகை வாங்கி சேமிப்பீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் திருமணமாகாமல் ஏக்கத்தோடு இருந்த இளம் கலைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் 2 இடத்துல அமர்றாங்க. அதாவது 2 மற்றும் 3ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் இளம் பிள்ளைகளின் நடவடிக்கையை பெற்றோர்கள் சற்று அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தவறான பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய பிள்ளைகள் மீது வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலில் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவாங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க ஊழியர்கள் ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு குறைவு எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்க வேண்டாம். திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்கக்கூடும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளின் கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டிய நிலை உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 2. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போல விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் சூரியன், புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டமானது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது. எல்லா நலன்களுமே உண்டாக போகுது. விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி ரொம்ப தேவைங்க. சந்திரனின் சஞ்சலத்தால் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். பயணம் மூலமாக லாபம் கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். வாகனம் மூலமாக லாபம் கிடைக்கும். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. பல விதத்திலும் புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் தானாகவே விலகப் போகுது. பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கேட்காமலே தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுப காரியம் நல்லபடியாக நடக்கும். நிலம், வீடு மூலமாக லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலுமே எச்சரிக்கை தேவை. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு பயணம் செல்ல நேரிடும். மாணவர்களுக்கு போட்டிகள் விலகும். பாடங்களில் கவனம் செலுத்துவீங்க. சக மாணவர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மனை தெய்வமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மாரியம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் பிரார்த்தனை செய்து பூஜித்து வாருங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் அடையட்டும். அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களோடு முக்கிய விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பொங்க பொழுதுபோக்க கழிப்பீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே தாமதமின்றி சாதகமாக நடக்கும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்வி தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்பட போகுது. இன்னும் சிலர் உயரக வாகனங்களை வாங்க முயற்சி எடுப்பாங்க. தேவைக்கேற்ப பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்பட போகுது. பல வழிகளிலும் தனவரவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும். அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க சுலபமாக அடைவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கேட்டி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பாக்கியம் கிடைக்கும். அதன் காரணமாக செலவுகள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்பட போகுது. வீண் மனசு தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். இன்னும் சிலருக்கு பல வகையிலும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடும். அரசில் பணிபுரியும்
பெண்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். இன்னும் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் நிலவக்கூடும். மாகாண்களின் ஆசையும் புதிய தொடர்புகளால் நன்மைகளும் ஏற்பட போகுது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.